ஆனா இந்த காலை வேளையில நான் பேச எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு குடும்பத்தை பற்றி பேசலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? சத்தமா. அப்பா, அம்மா, அப்புறம் குழந்தைங்க. குழந்தைங்க குடும்பத்துல எப்படி சொல்லணும்? எப்படி குடும்பம் அப்படின்னு சொல்லணும்னா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருப்பேன். நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்துல இருப்போம். அப்ப குடும்பம் என்பது ஒரு அப்பா, அம்மா, தகப்பனார், தாயார், பிள்ளைகள் இருக்கக்கூடியதான் ஒரு குடும்பம். கிறிஸ்தவ குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். கிறிஸ்டியன் ஃபேமிலி இஸ் அண்ட் யூனிவர்சிட்டி. ஒரு யூனிவர்சிட்டியில என்னென்னலாம் படிப்பு இருக்கும்? எல்லா படிப்பும் இருக்கும். அதே போலதான் ஒரு குடும்பத்துல எல்லா விதமான மக்களும் இருப்பாங்க. ஏற்ற தாழ்வுகள் இருக்கும், எல்லாமே இருக்கு. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி. குடும்பம் என்பது கர்த்தர் ஏற்படுத்தியது. அதனாலதான் வேதத்தில் அழகா சொல்ற, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி. மேரேஜஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஹெவன். திருமணம் அல்லது குடும்பம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேன் பில்ட்ஸ் த ஹவுஸ் பட் காட் பில்ட்ஸ் த ஹோம். மனிதன் வீட்டை கட்டுகிறான், தேவனோ குடும்பத்தை கட்டுகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் வீட்டை மாத்திரம் தான் கட்ட முடியும், தேவன் தான் குடும்பத்தை கட்டுகிற தேவனா இருக்கிறார். இந்த பறவைகள் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்னா ஜோடி ஜோடியா வாழும். ஆமாவா இல்லையா? அதுக்கு பேர்லாம் லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பேர்டு எடுத்துட்டீங்கன்னா இன்னொரு பேர்டு என்ன ஆயிடும்? 3 days தான் இருக்குமா? நான் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு லவ் பேர்டை அந்த கூண்டுக்குள்ள இருந்து எடுத்துட்டீங்கன்னா 3 days தான் இருக்குமா, அது செத்து போயிடுமா. ஸோ அவ்வளவு தூரம் அது அதிகமா நேசிக்குது அந்த பறவை. அதுக்கு பேர் தான் லவ் பேர்டுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த பறவைகள் ஜோடி ஜோடியாய் வாழும். கவனமா கேளுங்க. மிருகங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வாழும். குடும்பமாய் வாழ்வது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான பெரிய ஆசீர்வாதம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மத்ததெல்லாம் ஜோடி ஜோடியா வாழும், கூட்டமா இருந்திருக்கும். ஆனா குடும்பம்னு சொல்லிட்டா அது மனிதனுக்கே கொடுக்கப்பட்டதான. குடும்பம் என்பது கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு அமைப்பு. குடும்பம் என்பது தேவன் விரும்புகிறதான ஒன்று. குடும்பம் என்பது தேவன் ஆசீர்வதிக்கிறதான ஒன்று. இந்த குடும்பத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு மூஞ்சிய ஒரு மாதிரி கோணமா வச்சுக்கிட்டுலாம் இருக்கவே கூடாது. எல்லா குடும்பங்கள்லயும் சரி சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப எனக்கும் என் மனைவிக்கு பிரச்சனைனா அவ என்ன சொன்னாலும் சரி, நான் போய் மன்னிப்பு கேட்டு முடிச்சிடணும், கதையை முடிச்சிடணும் சாயந்தரத்துக்குள்ள. அதுதான் ஒரு நல்ல குடும்பம். எங்க வீட்டுல ஒரு பழக்கம் வச்சிருக்கோம். காலையில மாத்திரம் குடும்ப ஜெபம், நைட்டு குடும்ப ஜெபம் உண்டு. காலையில குடும்ப ஜெபம் பண்ணும்போது கைகளை கோர்த்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கையை கோர்க்கும் போது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒண்ணும் முடியாது. என் பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும், நேத்து வரைக்கும் அம்மாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கையை கோர்த்து இருக்குது அப்படின்னு நினைப்பான். அதுக்காகவே என்ன பண்ணும், நைட்டோட நைட்டா ஒப்புரவாயிரும், ஒரு சந்தோஷம் வந்துடணும். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பத்தை எனக்கு காமிங்க, பரலோகத்துல ஏசப்பா பக்கத்துல போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஒரு ராக்கெட் ஒண்ணு செஞ்சு பக்கத்துல விட்டுட்டு வந்துடுறேன். எந்த குடும்பத்திலும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். பிள்ளைகள் நிமித்தமா பிரச்சனைகள் வரும், கணவனும் மனைவியும் அங்கங்க ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். ஆனா நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் முடிச்சிடணும். அடுத்த நாள் காலையில புது சமையல் தான் செய்யணும். நைட்டு வச்சதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும். ஓகே ரைட். இப்ப இந்த குடும்பங்களை பற்றி நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஒரே ஒரு குடும்பத்தை தான் நான் ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்க போறோம். நான் சொல்றதெல்லாம் உங்க வீட்டுல இல்ல அப்படின்னா நீங்க நைட்டு போய் சரி பண்றீங்க எல்லா பிள்ளைங்களும். அங்க அங்கிள் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போஸ்தலரின் புத்தகம் 18ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த 18ஆம் அதிகாரத்துல இருந்து தான் நான் சொல்ல போறேன். இந்த 18ஆம் அதிகாரத்துல ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பம் யார் குடும்பம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் ஆக்கில்லாவும். முதலாவது நான் சொல்ல வருகிற காரியம், அந்த வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கோங்க, அதற்கு நேரம் இல்லை, நான் வேகமாக முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒண்ணு, அந்த முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மீது அடித்தளமிடப்பட்ட குடும்பம். A family which has a strong foundation on God. ஆண்டவர் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு குடும்பம், நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஆக்கிலாவும் பிரிசில்லாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எங்க எல்லாம் ஆக்கிலாவை சொல்றாங்களோ அங்கெல்லாம் பிரிஸ்கில்லா ஒட்டிட்டு வந்துருவாங்க. ஆக்கிலாவை மாத்திரம் தனியா சொன்னதே கிடையாது பைபிள்ல. நீங்க வேணா போய் பாருங்க, பவுல் எழுதியிருக்கிற லெட்டர்ல பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் உங்களுக்கு வாழ்த்துகள் சொன்னார்கள். பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் எல்லா இடத்துலயும் ஒட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்முடைய குடும்பங்கள்ல அப்படிப்பட்டதான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் இருக்கணும். ஃபவுண்டேஷன் நல்லா இருந்தாதான் மேல மாடி எழுப்ப முடியும். இப்ப அண்ணன்ட்ட கேட்டா தெரியும் எத்தனை மாடி வரைக்கும் எழுப்பலாம். இது ஒரு 2-3 இன்ஜினியர் சொல்லியிருப்பாரு, 2 மாடி 3 மாடி வரைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண சொல்லியிருப்பாரு, ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லாம் உங்களுடைய வீடு ஃபவுண்டேஷன் சரியா இல்லை அப்படின்னா இப்போ ஒரு மிஷின் ஒண்ணு வந்திருக்குது. அவங்க நேர போய் இந்த ஃபவுண்டேஷன்ல வச்சு பார்ப்பாங்க, இந்த ஃபவுண்டேஷன் இன்னொரு மாடி தான் தாங்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவு பெரிய இன்வென்ஷன்லாம் நிறையவே வந்திருக்கு. நம்முடைய குடும்பம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் அடித்தளமிடப்பட்ட ஒரு குடும்பமா இருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கணும்.
நம்முடைய வீட்டுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு இன்ஜினியர் ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுவார். அவர்கிட்ட ஒரு என்ன சொல்லுவோம், சார் இங்க ஒரு ரூம் இருக்கணும், இங்க ஒரு வாஷ்ரூம் இருக்கணும், இங்க ஒரு ஹால் இருக்கணும், இது எல்லாம் ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டை போட்டுட்டு வந்த பிறகு அவர் கட்ட ஆரம்பிக்கிறார்ல, அப்ப நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த இன்ஜினியர்கிட்ட போய், சார் எனக்கு ஒரு பக்கத்துல ஒரு ரூம், நம்ம இடம் தான் இருக்குதுல, பக்கத்துல ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லுங்க, மாட்டேன் பாரு, செய்ய மாட்டார். ஏன்னா நான் ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் போட்டு அப்ரூவல் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போலதான் நம்முடைய குடும்பமானது ஏற்கனவே ஆண்டவருடைய கரத்துல ப்ளூ பிரிண்ட் போட்டாச்சு. சத்தமா ரலில சொல்லுங்க பார்க்கலாம், இன்னாருக்கு இன்னார் என்று இல்ல, இவருடைய மனைவி, இவருடைய கணவன் என்று சொல்லி ஆண்டவர் முன்னாடி எழுதி வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டார். நம்முடைய குடும்பத்துல எத்தனை பிள்ளைகள் பிறக்கும், எப்படி படிக்கும், எப்படி அவங்களுடைய ஃபியூச்சர்லாம் இருக்கும், குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் போட்டாருங்க. அப்ப அந்த ப்ளூ பிரிண்ட் தகுந்த மாதிரி நம்முடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவர் நீங்க ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் போட்டீங்க, இப்ப இந்த ப்ளூ பிரிண்ட் தகுந்த மாதிரி என்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங். அப்ப இப்ப வேத வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ளவே முடியும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19வது வசனம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம், இது எல்லாத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அது ஆண்டவர் மீது அடித்தளமிடப்பட்டதாய் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனா இருக்கக்கூடிய குடும்பமாய் இருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ல இருந்து 27வது வசனத்துல 2 மனுஷரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் யாரு? ஃபூலிஷ் மேன். இன்னொருத்தர் யாரு? வைஸ் மேன். அவங்க தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? புத்தியுள்ள மனிதன், புத்தி இல்லாத மனிதன். இப்ப 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தர் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டுறான். எங்க கட்டுறான்? கற்பாறையில போய் கட்டுறான். இன்னொருத்த எங்க போய் கட்டுறான்? மணல் மீது கட்டுறான். இந்த மணல் மீது கட்டினவன் மழையெல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுது? அந்த வீடு அழிஞ்சு போயிட்டு. இல்ல, நாங்க சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூல்ல அந்த பாட்டெல்லாம் பாடிருக்கோம். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். நல்ல ஒரு பாடல். இப்ப மணல் மீது கட்டினவனுடைய வீடு என்ன ஆயிடுச்சு? காரணம் என்ன? The foundation was not strong. ஆனா கற்பாறையில கட்டினவன் எப்படி இருக்கான்? அவனுடைய ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கு? மழை, அதே மழை தான் வருது, அதே மாதிரிதான் வெள்ளம் வருது. ஆனா அந்த வீடு என்ன பண்ணுது? நிலைச்சு நிற்குது. அந்த வீடு ஸ்ட்ராங்கா இருக்கு. காரணம், the foundation was strong. நம்மளும் கற்பாராகி ஆண்டவர், கற்பாறையாகி ஆண்டவர் மீது, கண்மலையா ஆண்டவர் மீது நம்முடைய ஃபவுண்டேஷனை கட்டணும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் மீது நம்முடைய ஃபவுண்டேஷன் இருந்துருச்சுன்னு வச்சுங்களேன், என்ன ஒரு மழை வந்தாலும் சரி, பெரு காற்று வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க குடும்பம், பக்கத்துல உள்ளவங்களை கையை பிடிச்சுங்க பார்க்கலாம், யாரா இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி, நீங்கள் பிடிச்சுக்கோ, உங்க குடும்பம் ஆண்டவர் மீது அடித்தளம் இடப்பட்ட குடும்பமா இருந்தா எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. பெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, காற்றடித்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல. இரண்டாவதாக அன்பினால் ஆளப்பட்ட குடும்பமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? ஃபேமிலி வித் சின்சியர் லவ். லவ் இஸ் வெரி ஈஸி, சின்சியர் லவ் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட். இல்ல, ஆமாவா இல்லையா? அன்பு என்பது ரொம்ப ஈஸி. நான் உங்களை நேசிக்கிறேன் சிஸ்டர், நான் உங்களை நேசிக்கிறேன் பிரதர், நான் உங்களை நேசிக்கிறேன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு போலாம். பட் சின்சியர் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம இது சின்சியரா லவ் பண்ணார், நம்மளை அதிகமா நேசிச்சார். அதனாலதான் மேல இருந்து பிதாவினுடைய மடியில் இருப்பதை விட்டு விட்டு அதை தமக்கு மேன்மையா எண்ணாமல் பூமிக்கு இறங்கி வந்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேல அழகா உட்கார்ந்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கலாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனா உங்களுக்காய் எனக்காய் அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக இந்த உலகத்துல வந்து மனிதனோடு கூட மனிதனாய் இருந்து, மனிதனோடு கூட மனிதனாய் பாடுகளை அனுபவித்து, மனிதனோடு வாழ்ந்து, மனிதனுக்காகவே வாழ்ந்து, மனிதனுக்காகவே மரித்தார் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு பெரிய அன்பை தம்முடைய சிலுவையில காமி. நம்முடைய குடும்பத்துல எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கும்? அன்பு என்பது மிகவும் முக்கியம். கோபமோ சத்தமோ அதிகாரமோ அதெல்லாம் இருக்கும் குடும்பங்கள்ல. ஆனா அன்பு எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? மூட வேண்டும். 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா அன்பை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்குது. ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் ரைட் சைட்ல வரும் பாருங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, பொறாமை இல்லை, புகழாது, இருமாப்பாயிராது, செய்யாது. அது நிறைய அப்படியே சொல்லப்பட்டுட்டே இருக்கு. இந்த அன்பு நம்மள்ட்ட இருக்குதான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இப்படி எல்லாம் இருக்குதா, நம்முடைய லவ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அன்பு கவனமா கேளுங்க, என்ன இதை கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த அன்பு நம்முடைய குடும்பங்கள்ல அதிகமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் கவனிங்கள், 3வது நபருடைய தலையீடு இருக்கவே கூடாது. 3வது நபருடைய தலையீடு இருக்கவே கூடாது.
என்னுடைய குடும்பத்துல சொல்றேன், என்னுடைய குடும்பத்துல யார் மூன்றாவது நபர் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்னுடைய தாய் மூன்றாவது நபர், என்னுடைய சகோதரன் மூன்றாவது நபர், என்னுடைய சகோதரியினுடைய மனைவி மூன்றாவது நபர், என் மனைவியினுடைய தங்கை மூன்றாவது நபர், மனைவியினுடைய அம்மா மூன்றாவது நபர். இவங்களோட தலையீடு இருந்துச்சுன்னா அன்பு குறைஞ்சிடும். ஏதாவது ஸ்க்ரூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐம் சாரி டு சே திஸ். நம்முடைய குடும்பங்கள்ல எப்பவுமே நம்ம 2 பேர் பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சிருச்சுங்க. இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, அல்லது நம்முடைய உறவினர்கள் வந்து, என்ன உங்க வீட்டுக்காரர் எப்பவுமே இப்படி இருக்கிறாரு, இங்கிட்டு இருந்து, ஆமா உன் வீட்டுக்காரி சொல்றதெல்லாம் நீ இப்படி கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு இங்கிட்டு இந்த மூன்றாவது நபருடைய தலையீடு இருக்கும் பொழுது நம்முடைய அன்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிடும், அப்படியே ஃபேட் ஆயிடும். அவங்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது. அவங்களுடைய ஆலோசனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அவருடைய ஆலோசனையை காதுல வாங்கிக்கணும். ஆனா அவங்க நம்மளுடைய குடும்பத்தை டிக்டேட் பண்ணவே கூடாது. நம்முடைய பிள்ளைங்களையும் டிக்டேட் பண்ணவே கூடாது. நம்முடைய பிள்ளைகள் யாராலதான் கண்டிக்கப்படணும்? நம்மாலதான், நம்ம பெற்றோராகிய நம்மாலதான் நம்ம கண்டிக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய குடும்பமாய் நீங்கள் நானும் இருக்க வேண்டும். இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா குடும்பத்துல வேற ஒருத்தருடைய தலையீடே இல்லாதனாலதான் அவங்க எப்பொழுதுமே அன்பால் ஆளப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்கிறார்கள். சரியான அன்பு இல்லாத பட்சத்துல, சரியான அன்பு கிடைக்காத பட்சத்துலதான் குடும்பங்களிலே நம்ம என்ன பண்றோம், அந்த அன்பானது தணிந்து போகிறது, வேறு விதமான காரியங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் வந்துருது. அப்ப அன்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் we need to spend time together. நம்ம நேரங்களை நாம் அதிகமாய் செலவு பண்ண வேண்டும். ஒரு நாளைக்கு எப்படி 3 தடவை ஃபோன் பண்ணி, நார்த் இந்தியா இப்போ ஒரு 45 days ஊழியத்திற்காக போயிருந்தேன். எப்படி ஒரு 2 தடவை 3 தடவையாவது ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிடுறேன். ஏன், வீட்டுல தான் வேலை செய்யுதா இல்லை எங்கேயாவது ஊருக்கு போயிருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கா? இல்ல, த லவ். எப்படிமா இருக்க, நீ சாப்பிட்டியா, நீ வேலையெல்லாம் செஞ்சியா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, எதுக்கு போட்டு வேலையை இழுத்துக்கிட்டு இருக்க? அதான் நான் இல்ல, நான் இருந்தா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கும் உனக்கு, நான் தான் இல்ல. இப்படியே சொல்லி 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 அவளை சாந்தப்படுத்தி அன்பை, நம்முடைய வீட்டுல எப்படிங்க இருக்குது? அன்பு அதிகமா இருக்குதா? லெட்ஸ் லவ் டுகெதர். நம்ம அவங்களோட நேரம் செலவு பண்ணுவோம். சும்மாவாது எடுத்துட்டு போவோம். ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டாம், சும்மா அந்த தெரு வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அப்படியே கூட்டிட்டு வாங்க. தட் இஸ் த லவ் தே நீட். அப்படி பகிர்ந்து கொள்வதற்கு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு உன்னோட வீட்டுல? நான் வீட்டுல ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு நம்ம கேட்கக்கூடிய, ஹாய் எப்படி இருக்கா, நல்லா இருக்கியா, மூஞ்சி எல்லாம் கை கழுவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன, ஹவ் வாஸ் யுவர் டே? உன்னுடைய இந்த நாள் எப்படி இருந்துச்சு, உனக்கு காலேஜ்ல எப்படி இருந்துச்சு, எப்படி உனக்கு டைம் போச்சு? பிகாஸ் த லவ் தட் ஆன் தெம். அவங்க மேல இருக்கிறதான இந்த அன்பு, அன்பால் ஆளப்பட்ட ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். அதே போல அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வீட்டுல அப்பப்ப தேங்க்யூ ஒன்னு சொல்லிக்கணும். ஹலோ, நம்ம வீட்டுல மனைவி கொண்டு வந்து ஒரு தட்டுல கொண்டு வந்து ஒரு காஃபி கொடுக்குறாங்கன்னா உடனே என்ன சொல்லணும்? அக்கா சிரிக்கிறத பார்த்தா அதெல்லாம் எங்கேயா நடக்குது, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது, சும்மா எதையாவது நடக்கிறத நீ பேசியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு சின்ன இன்னைக்கு வரைக்கும் நான் தேங்க்யூ சொல்றது உண்டு, இன்னைக்கு வரைக்கும் வெல்கம் சொல்றது உண்டு, இன்னைக்கு வரைக்கும் நல்லது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றேன். என் பிள்ளைங்களுக்கு கூட அதுங்க ஏதாவது எடுத்து வந்திருப்பாங்க, ஒண்ணும் இல்ல அந்த பேனாவை எடுத்துதான்னு சொல்லியிருப்பேன், உடனே பேனா தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னைக்காவது மறந்துட்டேன் அப்படின்னா அந்த தேங்க்யூ எப்படி திரும்ப வாங்குவாங்க, டாடி வெல்கம் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன, நீ இன்னும் தேங்க்யூ சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள்ங்க. காலையில் நான் அப்படிதான், காலையில காஃபி வாங்கினாலும் சரி, ஈவினிங் அந்த காஃபி எனக்கு வரும்போது தேங்க்யூ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். வெல்கம். அது அவங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா வெல்கம் அப்படின்னு சொல்லுவேன். என் ஒய்ஃப் எங்கேயாவது கடைக்கு கூட்டிட்டு போக சொல்லுவா, கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த பிறகு தேங்க்யூ டாடி அப்படின்னு சொல்லுவா. ஏன் கூட்டிட்டு போறது நான் தான் கூட்டிட்டு போறேன், அவங்க ஹஸ்பண்ட் தான் கூட்டிட்டு போறேன். பட் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் நம்முடைய குடும்பங்கள்ல, சின்ன சின்ன தேங்க்யூ, சின்ன சின்ன வெல்கம், நைஸ், நல்லா இருக்குது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பிரைஸ் தி லார்ட் நம்முடைய அப்பாவுக்கு. அல்லேலூயா. அப்பா தானே எப்பவும் அவர் முகத்தை தானே பாத்துக்கிட்டு இருக்கான். அம்மா இருந்திருந்து இந்த டீயை கொண்டு வந்து முன்னாடி நீட்ட போறாங்க இல்ல, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு பிரைஸ் தி லார்ட், ஒரு குட் மார்னிங். தீஸ் ஆர் ஆல் the way that we express our love towards our family. இதுதான் நம்ம அன்பை மற்ற நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துறது. நாளைக்கு காலையில இருந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் துவங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்றவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. புதுசா இருக்கும், நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணும்போது புதுசா இருக்கும், இருந்துட்டு போகுது அப்படின்றேனா என்னங்க. காலேஜ்ல இருக்க பிள்ளை காலையில போன் பண்ணி, மாமி குட் மார்னிங் பிரைஸ் தி லார்ட், ஒரு வார்த்தை, நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு காலையில ஆண்டவர் எனக்கு எழும்ப பண்ணாரு, முடிஞ்சு. சாயந்தரம் படுக்கும்போது ஒரு குட் நைட் மம்மி அப்படின்னு சொல்லிடலாம். இல்ல, ஈஸியா. இதுதாங்க அன்பை எக்ஸ்பிரஸ் பண்றது. சரிங்களா? இது அன்பால் ஆளப்பட்ட ஒரு குடும்பம். இது அவங்களுடைய வீட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே பிள்ளைகள்லாம் எதை பாக்குறாங்க? வாட்ஸ்அப் இல்ல, ஆமாவா இல்லையா? அப்புறம் யூடியூப், அப்புறம் வேற என்னமா இருக்குது சொல்லுங்கம்மா, எனக்கு தெரியலம்மா. டெலிகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ட்விட்டர் இருக்குது. சும்மா கதையெல்லாம் விடக்கூடாது.
நிறைய இதுதான் நம்ம காலையில பார்க்கணும். நான் பார்க்க வேணாம், அதற்கு எதிரானவன் தான் கிடையாது. சில சமயத்துல வாட்ஸ்அப்ல முக்கியமான செய்திகள்லாம் நமக்கு வரும். ஆனா காலையில எந்திரிச்ச உடனே ஆண்டவர் முகத்தை தேடிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட உட்காருங்களேன். நீங்க முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட கூட. ரைட். அன்பினால் ஆளப்பட்ட குடும்பம். முதலாவது என்ன குடும்பம்னு சொன்னேன்? ஆண்டவர் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு குடும்பம். இரண்டாவதாக அன்பினால் ஆளப்பட்ட ஒரு குடும்பம். மூன்றாவதாக ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமா இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? a family which gives the first place to God, the first priority to God. ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முதலிடம் நாம் கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இவங்க ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் அவங்களை வீட்டுல வர்றவங்க எல்லாம் அகிலா பிரிஸ்கிலா வந்து உள்ள கூப்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம எப்பொழுதுமே காடு தான், எல்லாத்துக்குமே காடு தான். பிள்ளைங்க வந்து ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். சும்மா கல்யாண பத்திரிகையில மாத்திரம் சொல்லி போடுவாங்க, என்னோட இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, மற்றது எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நான் போடுறதுக்கு எதிரி கிடையாது, அந்த வசனத்தை போடணும், நல்ல பிளஸிங் வசனம் போடுங்க, நல்லதுதான். ஆனா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப காலையில எந்திரிச்சோன்னு ஒரு ஃபேமிலி பிரேயர், எந்திரிச்சோன்னு ஒரு ஃபேமிலி பிரேயர். எங்க வீட்டுல ஃபேமிலி பிரேயர் முடிஞ்ச பிறகுதான் காஃபி. இதுக்காகவே சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா காஃபி 6 மணிக்கு கிடைக்கணும். காஃபி 6 மணிக்கு கிடைக்கணும்னா காலையில எந்திரிச்சு ஒரு பாட்டு பாடுவோம், ஒரு வேத பகுதியை வாசிப்போம். எங்களிடத்துல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் புஸ்தகத்தை இங்கிலீஷ்ல பிள்ளைங்க 2 பேரும் வாசிப்பாங்க. ஒரு அதிகாரத்தை ஒரு நாளைக்கு வாசிப்பாங்க. அப்ப 31 நாள்ல 31 அதிகாரம் முடிஞ்சிருச்சு. அப்ப வருஷத்துல 12 டைம்ஸ் வாசிக்கிறோம். அதை மாத்திரம். அது போக ரெகுலர் ரீடிங் இருக்கும். ஸோ இப்ப ரெகுலர் ரீடிங்கை நாங்க பைபிள 3 தடவை முடிச்சிட்டோம் அஸ் அ ஃபேமிலியா. ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 3 தடவை அதை ஃபுல்லாவே முடிச்சோம். ஜஸ்ட் ரீடிங் தான், உண்மையை சொல்றேன். அது ரீடிங் தான். அதை தியானிச்சோம் அப்படின்லாம் சொல்ல, ஒரே ஒரு ரீடிங். ஆளுக்கு இப்போ 1ஆம் அதிகாரத்துல 10 வசனம் வச்சிருக்குன்னா ஆளுக்கு 2 அப்படி வாசித்து ஷேர் பண்ணி வாசித்தோம். அப்படி வாசித்துமே நாங்க 3 தடவை முடிச்சிட்டோம். ஒரு பாட்டு, இந்த ரெகுலர் வாசிப்பு, அப்புறம் ஒரு நீதிமொழிகளை இங்கிலீஷ்ல வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். இதர் நான் ஜெபம் பண்ணுவேன், இல்லாட்டா ஒய்ஃப் ஜெபம் பண்ணுவான். நைட்ல பிள்ளைகள்ல யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. சின்ன சின்ன ஜெபமா தான் இருக்கும். ஃபேமிலி பிரே. தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய நம்முடைய குடும்பமாய் நீங்கள் நான் அப்படின்னா தேவனுடைய பாதத்துல எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிக்கிறது, ஸ்கூலுக்கு வரும்போது ஜெபிக்கிறது, இது எல்லாமே என்ன பண்ணும்? முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சாப்பாட்டுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது, எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சரிங்களா? எரிக் லிடில்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டு வீரர். அவர் எப்பொழுதுமே ஓட்டப்பந்தயம் ஓடும் பொழுது, அவர் ஓட்டப்பந்தயம் ஓடுறது வந்து 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். அவர் ஓட்டப்பந்தயம் ஓடினார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஓட்டப்பந்தயத்துல கட்டாயம் கோல்டு மெடல் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்களாம், இவர் அந்த ஓட்டப்பந்தயத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குவிட் பண்ணிக்குவானுங்களாம். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜா அண்ணன் இதுல இருக்கிறாரு, அவர் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருவாருன்னா நான் போய் எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மதுரையில இருந்து வந்து, அதனால நான் மதுரையில இருந்துறேன் அப்படின்னு சொல்லி நான் குவிட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி இந்த எரிக் லிடில் அப்படின்னு சொல்றவர் வந்து ஓட்டப்பந்தயத்துல ஓடினார்னா ஒரு சிலர்லாம் குவிட் பண்ணிடுவாங்களே, ஏன்னா அவர் தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு நாள் ஒரு ஒலிம்பிக்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 ஒலிம்பிக் முன்னாடி நடந்ததுன்னு சொல்லி நினைக்கிறேன், ஒலிம்பிக்ல இவர் ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்காக 100 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயம் ஓடுறதுக்காக அவர் தன்னோட லிஸ்ட போய் பாக்குறாரு. அது ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. உண்மையில நடந்த சம்பவம். உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்த பிறகு இந்த எரிக் லிடில் போய் சொல்றாரு, அந்த கோச்சிட்ட போய் சொல்றாரு, ஐ எம் சாரி, ஞாயிற்றுக்கிழமை நான் போக மாட்டேன், சண்டே இஸ் த டே ஃபார் த லார்ட், அது ஆண்டவருக்குரிய நாள், அதனால ஞாயிற்றுக்கிழமை நான் ஓட மாட்டேன் அப்படின்னு. ஏய் கமான், நம்முடைய தேசமே ஒன்னே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது, நீ ஓடினாதான் மெடல் கிடைக்கும், மற்றவங்க எல்லாரும் இதுக்காகவே 2-3 பேர்லாம் குவிட் பண்ணிருக்காங்க, ஐ எம் சாரி, சண்டே இஸ் த டே ஃபார் த லார்ட், நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலையெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சொன்ன உடனே இவங்க நேர தேசத்திற்கு போன் பண்றாங்க. உடனே அவருக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துரு, வேற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை ஓட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. இவன் சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை இல்லாம திங்கக்கிழமை இருந்தா கூட நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்றான். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 400 மீட்டர் ஓடுறது. அது புதன்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஓடுனா என்னது 100 மீட்டர். ஆனா பனிஷ்மெண்ட் என்னது இப்ப 400 மீட்டர் புதன்கிழமை. சரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போயிட்டு வர்றாரு. ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 400 மீட்டர் ஓடுறதுக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். 100 மீட்டர் ஓடுறதுக்கு நீங்க தான் உதவி செய்வீங்க, 400 மீட்டருக்கும் நீங்க தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதன்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமை வேற ஒருத்தனை ஓட விட்டுட்டாங்க, அவங்க கோல்டு மெடல் வாங்க முடியல. புதன்கிழமை வருது. இப்ப எல்லாரும் எரிக் லிடில தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? இவருக்கு 400 மீட்டர் ஓட தெரியாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 மீட்டர் ஓட தெரிஞ்சவனுக்கு 400 மீட்டர் ஓட தெரியாது.
ஓட முடியாது. 400 மீட்டர் ஓட தெரிஞ்சவங்க 100 மீட்டர் ஓட தெரியாது. புதுசா இருக்குல்ல நான் சொல்றது. 400 மீட்டர் ஓடுறவன் முதல்ல ஸ்லோவா ஓடி போயிட்டு ஃபாஸ்டா பிக்கப் பண்ணுவான். ஆனா 100 மீட்டர் ஓடுறவன் எடுத்த உடனே ஃபாஸ்டா அடிச்சாதான். ஸோ அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இந்த எரிக் லிட்டில் போனோடனே ஆன் யுவர் மார்க் கெட் செட் கோ அடிக்கிறாங்க. அதே மாதிரி ஓடி ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலா வந்துட்டார் அந்த எரிக் லிட்டில். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இது வரைக்கும் அந்த எரிக் லிட்டிலோட ரெக்கார்டை எந்த ஒலிம்பிக்லையும் முறியடிக்கவே முடியலையா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? தேவனுக்கு முதலிடம் கொடுத்ததுனால, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால. நம்ம சண்டே அன்னைக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனை தேடிடுவோம். காலையில் எந்திரிச்ச உடனே பைபிள் படிக்கிறது, அன்னைக்கு சண்டேக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும். என் பிள்ளைங்க இன்னைக்கு வரைக்கும் எல்கேஜில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சண்டே அன்னைக்கு டெக்ஸ்ட் புக்கே தொட்டதே கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் 2 பேரும் 2 பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டாங்க. பெரியவ 4 இயருடைய செமஸ்டர்ஸ் முடிச்சுட்டா, சின்னவ 2 இயருடைய 4 செமஸ்டர்ஸ் முடிச்சுட்டா. ஒரு நாள் கூட சண்டே அன்னைக்கு புக்கை எடுத்ததே கிடையாது. நான் அப்படி உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டேன். என்னுடைய வைராக்கியம் அப்படி, நாங்க வளர்த்தது அப்படி. ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டு கூட நீங்க புக்கை எடுத்து படிங்க, ஒன்னும் தவறு கிடையாது. நான் அப்படி வளர்த்து. காரணம் என்ன? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். நெகமையா சொல்றாரு, எல்லா டோரையும் என்ன பண்ணு, க்ளோஸ் பண்ணிரு. nobody should come in, nobody should go out, there should not be any trade. எதுவுமே நடக்க கூடாது. தீரு ஜனங்களை பார்த்து சொல்றாரு, க்ளோஸ் பண்ணு. ஏன்? சண்டே இஸ் a day for the Lord. இது ஆண்டவருக்குரிய நாள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய நாள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். சண்டே அன்னைக்கு எந்த ஒரு விசேஷத்துக்கும் போக மாட்டேன்னா, முத நாள் போய் மொய் எழுதிட்டு வந்துடுவேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லாட்டா அன்னைக்கு சாயந்தரம் போய் மொய் எழுதிட்டு வருவேன். இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் போய் மொய் எழுதிட்டு வருவேன். சண்டே அன்னைக்கு என்னுடைய நாள் என் தேவனுக்கு தான், அவர் எனக்கு கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முக்கியத்துவம், எல்லாத்துலயும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் பிள்ளைங்க 2 பேரும் பாடுறதுக்காக அவங்க ஸ்கூல்ல கேட்டாங்க. அப்ப 2 பிள்ளைங்களும் போய் சொன்னிச்சு, ஏசப்பா பாடல பாடலாமா அப்படின்னு. ஆனா அவங்க சொன்னாங்க, இல்ல இது ஒரு மாதிரி ஜென்ரல் ஸ்கூல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஏசப்பா பாடல பாடுறாருன்னா நாங்க பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடவே மாட்டின்ட்டாங்க. அடுத்த நாள் ஃபங்க்ஷன், முத நாள் கூப்பிட்டு சொல்றாங்க, சரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், ஏசப்பா பாடல பாடுங்க, ஆனா நீங்க கடைசியா பாடணும் அப்படின்ட்டு. கடைசியா பாடினாங்க. வாங்கினது இவங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முக்கியத்துவம். இந்த பிள்ளைங்க இவங்க இந்த அகிலா பிரிஸ்கில்லா தேவனுக்கு முதலிடம் கொடுத்தார்கள். நம்ம எப்படி முதலிடம் கொடுக்குறோம்? நம்ம எப்படி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுவேன். ரொம்ப ஒன்றும் ஓவரா விளையாட மாட்டேன், ஏதோ கொஞ்சம் விளையாட தெரியும். உடனே நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பாட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். எப்ப? ஆராதனை முடிஞ்ச பிறகு. அப்பா சொன்னாரு, நோ அப்படின்னு சொல்லிட்டாரு. டாடி, காலையில இருந்து ட்ரம் அடிச்சேன்லன்னா, சாட்சியெல்லாம் சொன்னேன்ல, வசனமெல்லாம் சொன்னேன்ல, பாட்டெல்லாம் பாடிட்டேன்ல, இப்ப போக கூடாது அப்படி, இன்னைக்கு போகாது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் சொன்னேன், டாடி அழுதுகிட்டே இருந்தேன், போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்றாரு, நான் ஒரு தரிசனம் கண்டேன், ஆண்டவர் இன்னைக்கு உன்னை போக கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நீ நிக்கிற இடத்துல வேற ஒரு, அதாவது நீ நிக்கிற இடத்துல பந்து வந்து உன் காலில் பட்டு உனக்கு அடிபடுது, அதனாலே நீ நொண்ட ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, சும்மா இப்படியே சொல்லி என்னை மிரட்டி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்பா ஒரு போதகரா இருக்கிறதுனால. அப்புறம் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் போகல, வீட்டுக்குள்ள போய் படுத்துட்டேன். ஒரு வேலையும் செய்யல, மதியம் சாப்பிடவும் இல்லை. எதுக்கு? கிரிக்கெட் விளையாட விடாதனால. அப்பா சொல்லிட்டாரு, எங்களுக்கு லாபம் தான், நீ சாப்பிடாம இரு, நைட்டு நாங்க சமைக்காம அதை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரம் நான் கேள்விப்படுறேன், நான் நின்ன இடத்துல வேற ஒருத்தன் நின்று அவனுக்கு அந்த முட்டியில பால் அடிச்சு அவனுக்கு அந்த காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சில சமயத்துல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக தேவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய. மார்த்தாலும் மரியாலும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார், இவளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். எப்ப? தேவனுடைய பாதத்துல உட்காரும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது. நான்காவதாக அனைத்தையும் ஆண்டவரை கொண்டு திட்டமிடுகிற ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். In everything a family which plans with the help of the Lord. நம்ம திட்டமிடுகிறதெல்லாம் யாருடைய உதவியோட திட்டமிடணும்? ஆண்டவர் இயேசுடைய உதவியோடு கூட திட்டமிட வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட திட்டமிட வேண்டும். ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை திட்டமிடுவதற்கு எல்லாரும் உட்கார்ந்து பேசும் பொழுது ஆண்டவர் இயேசுடைய துணையை நம்ம கேட்கணும், பரிசுத்த ஆவியானுடைய ஹெல்ப்பை நம்ம கேட்கணும். ஃபேமிலி which plans everything with the help of our Lord. நம்முடைய ஆண்டவரோடு கூட திட்டமிடுகிற ஒரு குடும்பமாய். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் சொல்றேன். இந்த காந்தி மண்டபம் எத்தனை பேர் போயிருக்கீங்க? கன்னியாகுமரியில அந்த மண்டபத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்றது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னதுக்கா? அக்டோபர் 2ஆம் தேதி மாத்திரம்
அந்த சமாதி மேல அவரை வச்சிருக்க அந்த கலசத்தின் மேல அக்டோபர் 2ஆம் தேதி மாத்திரம் ஒரு லைட் ஒண்ணு படுமா, அந்த சூரிய வெளிச்சம் படுமா. ஹலோ, 364 நாளும் படாது, அக்டோபர் 2ஆம் தேதி மாத்திரம் படும். அடுத்த தடவை போகும்போது அக்டோபர் 2ஆம் தேதி போங்க, பயங்கர கூட்டமா இருக்கு, பார்க்க முடியாது. அது அந்த ஹோல் ஆனா அதுக்கு நேரா இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஹோலை நம்ம பார்க்கலாம், வெளிச்சத்தை நம்ம பார்க்கலாம். ஆனா அந்த சமாதி மேல அவர் வச்சிருக்க அந்த கலசத்தின் மேல அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள்ல மாத்திரம் அந்த ஹோல்ல வல்ல லைட்டு அது மேல கரெக்டா விழுமா. எவ்வளவு தூரம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அதை செஞ்சிருக்க முடியும். சாதாரணமான ஒரு கட்டடத்து மேல விழுகக்கூடிய ஒரு லைட்டுக்கு அவ்வளவு பிளான் வேணும்னா நம்மளை தேவன் இணைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் எப்படியெல்லாம் திட்டமிட வேண்டும், அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தாதான் நம்முடைய ஃபேமிலி அழகா திட்டமிட்டு நம்ம உட்காந்து பட்ஜெட் போடுறதுக்கு உட்காந்து நம்ம பட்ஜெட் போடணும். இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நானும் என்னுடைய மனைவி உட்காந்து இது இந்த மாசம் வாங்க வேண்டாம், நம்ம இடத்துல அவ்வளவா இல்ல, அடுத்த மாசம் வாங்குவோம், இது பிரயோஜனமா இருக்குமா, இது பிரயோஜனமா இருக்காதா, பிள்ளைங்க இதை கேட்கிறாங்களே செய்யலாமா, ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நாங்க ஆண்டவருடைய கிருபையில திட்டமிடுகிற நம்முடைய குடும்பம் அப்படி ஒரு திட்டமிடுகிற குடும்பமா இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த தாஜ்மஹால்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மும்தாஜுடைய அந்த இது மேல எப்பொழுதுமே ஒரு டிராப் வாட்டர் விழுந்துகிட்டே இருக்குதான். எங்க இருந்து வந்து விழுகுதுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையா. அவ்வளவு தூரத்துக்கு அவன் பண்ணவன் அது. ஆனா அதனுடைய ஆராய்ச்சி என்ன சொல்லுது, உள்ள வச்சு அதை பார்த்த ரீச்சர்ஸ்ன்ற ஒரு கேமரா வச்சு பார்த்ததுல ஏதோ களிமண்ணை வந்து ஒரு இடத்துக்குள்ள வச்சிருக்கிறானா, அந்த களிமண் வந்து தண்ணியை உருவாக்குதான், அது வந்து அங்கே விழுகுதான். எவ்வளவு பெரிய பிளான் பண்ணிருக்கான்னு பாருங்களேன். உலக பிரகாரமா ஒரு கட்டடத்துக்கு இவ்வளவு பெரிய பிளான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குடும்பத்தை ஆண்டவர் இணைத்திருக்கிறார், மனைவியை இணைத்திருக்கிறார், கணவனை இணைத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பம் ஒரு திட்டமிட்ட ஒரு குடும்பமாய் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு கூட திட்டமிட்ட ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். எதை பிளான் பண்ணாலும் அது சரியாய் பிளான் பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாம் கேட்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பு, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வேலை, எதா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய உதவியை கேட்டு நாம் திட்டமிடுகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். 4வது, 5வது, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற ஒரு குடும்பமாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய ஊழியத்தை செய்யறது யார் தான் செய்யணும்? ஒவ்வொருத்தரும் செய்யணும். அண்ணன் அப்படிதான் சொல்லுவாங்க இல்ல, என்ன குடும்பம் இதுக்காக தனியா ஒரு அழைப்பு, தனியா ஒரு இல்ல. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொண்ட, ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்யணும். பிள்ளைகள் என்ன பண்ணணும், சிறுவர்கள் இடத்துல பேசணும், உங்க ஸ்கூல்ல போய் பேசணும். என்னுடைய பிள்ளைங்க 6வது படிக்கும் போது ஒரு சின்ன பிரேயர் செல்ல ஒண்ணு துவங்கிட்டாங்க. அந்த பிரேயர் செல் ஸ்கூல்ல விட்டு இப்போ அவங்க வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிரேயர் செல் இன்னும் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்தடுத்து வர்ற பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு சாப்பல்ல 10 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் கிடையாது. ஏன்னா லஞ்ச் முடிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பிரேயர் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும். அவங்களோட உட்காந்து சாப்பிட்றோமா இல்லையா, அவங்க வச்சிருக்கிற பெண் வச்சிருக்கிறோமா இல்லையா, அவங்க வச்சிருக்கிற மாதிரியே கலர் ட்ரெஸ் நம்மளும் போட்டு வரோமா இல்லையா, அவள மாதிரியே தோடு நம்ம போடுறோமா இல்லையா. அப்ப நமக்குள்ள இருக்கிற இயேசு அவங்கள்ட்ட போகணுமா போக கூடாதா? அல்லேலூயா. இயேசுவை பத்தி சொல்லிடணும். நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் அங்க பாத்துக்குவார். அவங்களை ரட்சிக்க வைக்கிறது, அவங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்க வைக்கிறது ஆண்டவர் பாத்துக்குவார். அப்ப நீங்கள் நானும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு குடும்பமா இருக்க வேண்டும். இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா ஊழியம் செய்தார்கள். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யாராவது ஒருவர்? வசனம் வாசிப்பதற்கு நேரம் இல்லாதனாலதான் ஒவ்வொன்றும் அப்படி போய்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் என் பிராண யாரு? ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் என்னுடைய உயிருக்காக தங்கள் கழுத்தையே கொடுத்தார்கள். சாகிறதுக்கும் துணிறாங்க. யோசிச்சு பாருங்க. யாருக்காக? இந்த பவுலுக்காக, ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்காக, ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்காக தங்கள் கழுத்தையும் என்ன கொடுக்கிறதுக்கு அவர்கள் துணிந்தார்களாம். அப்ப எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்திருப்பாங்க. எவ்வளவு தூரத்துக்கு ஊழியம் செய்வதை இப்ப அங்க ஊர்ல இருந்து பல இடத்துல இருந்து, சேலத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறீங்க, கூடலூர்ல இருந்து எல்லாம் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு தூரத்துல இருந்து உள்ள கூடி இருக்கிறது காரணம் என்ன? தேவனுக்காக எதையாவது சாதிக்க வேண்டும். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதனால லாபம் வருதா என்ன? மாசம் ஒரு 12 லட்சம் ரூபாய் பேங்க்ல அப்படி டெபாசிட் ஆகுது. மேற்கொண்டு நம்ம பேங்க்ல உள்ளதான் காலி ஆகுது. ஆமா, எம்டி ஆகிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. நம்ம அக்கௌண்ட் புக்கை எடுத்து பார்த்தா பாவம் பஞ்ச பசங்க போல் இருக்கு அப்படின்ட்டு அவங்க தான் காசு போடுவாங்க. அப்படி இருக்குது. இது எல்லாம் எதற்காக? ஆண்டவருக்காக.
ஒரு நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து ஊழியத்தை செய்யணும், எப்படியாவது இன்னும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். விடப்பட்டவர்கள், துரத்தி விடப்பட்டவர்கள், ஏளனமாய் எண்ணப்பட்டவர்கள், உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், அவங்க எல்லாம் ஒன்று கொண்டு ஒரு ஐக்கியமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகணும். நம்ம என்ன அவங்கள்ட்ட பிரிச்சுட்டு வரணுன்றதா ஒரு நோக்கம்? அப்படி நோக்கமே கிடையவே கிடையாது. வேண்டாம். நமக்கு உள்ள உட்கார்ந்து உள்ள வேலையவே பார்க்க முடியல. ஆனால் விடப்பட்டவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், உதாசீனப்படுத்தப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள், ஏளனம் பண்ணப்பட்டவர்கள் ஒன்று கூர்ந்து மீண்டுமாய் தேவனுடைய அன்பில் கட்டப்படணும். அப்ப தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் நானும் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு சின்ன சபையா இருந்தாலும் சரி, பெரிய சபையா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் நானும் செய்ய வேண்டும். சாம்னு ஒரு பையன் இருந்தான், ஒரு பெரிய மியூசிஷியன். அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல மதுரையில. அவன் ஒரு ஊழியக்காரருடைய பையன். அப்ப அந்த பையன் ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் மியூசிக் நல்லா போடுவான். அந்த மியூசிக்ல ரொம்ப தீவிரமா மாறிட்டான். நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள், இதை கவனமா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுது எவ்வளவு ஜாக்கிரதையா செய்யணும். இவன் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனதுனால அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர் அவர் மியூசிக்ல படிக்க வச்சார். எதுல படிக்க வச்சார்? லண்டன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக்னு ஒண்ணு இருக்குது. அதுல சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உலகம் முழுவதும் எல்லா இடத்துலயும் அந்த நொட்டேஷன்ஸை வச்சு நம்ம மியூசிக் பண்ணலாம். அதுல அவன் பிஏ முடிச்சுட்டு அதுல எம்ஏ படிக்கிறதுக்காக அவனை வச்சிருந்தாரு அந்த ஊழியக்காரன். அவன் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வித்தியாசமான மியூசிக்குள்ள அவன் நுழைஞ்சிட்டான். நம்ம யூடியூப் பாக்குறோம், மியூசிக் கேட்கிறோம்னு தேவையில்லாத கேட்டுறவே கூடாது. நமக்கு தேவையானது மாத்திரம் தான் கேட்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன மொபைல்ல பாக்குறோம், என்ன பாட்டு கேட்கிறோம், என்ன மியூசிக் வைக்கிறோம், இது நமக்கு பயனுள்ளதா இருக்குமா, இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, மொபைலை ஹேண்டில் பண்றது எப்படி? என் பிள்ளைங்க 2 பேரும் +2 முடிச்சு காலேஜ்ல மொபைல் வேணும்னு சொன்னதுனால அந்த காலேஜோட பிரின்சிபல் எங்களை கூப்பிட்டு ஏங்க இன்னும் வாங்கி கொடுக்காம இருக்கீங்களேன்னு சொன்னதுனாலதான் நாங்க வாங்கி கொடுத்தோம். அது வரைக்கும் இந்த டுபாக்கூர் மொபைல் 8 தடவை அமுக்கினாதான் 8 விழும். அப்படி ஒரு மொபைல் தான் வச்சிருந்தாங்க. நீங்க வேணா கேளுங்க. இன்னும் அதை ஞாபகத்தமா வச்சுட்டு இருக்கோம். 4 வருஷமா நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு மொபைல் தான் வாங்கி கொடுத்தோம். தேவையில்லாத நம்ம பார்க்க கூடாது, சரிங்களா? ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதெல்லாம் பார்க்கவே கூடாது, தொடவே கூடாது. நம்முடைய மொபைல்ல ஆண்டவருக்கு பிரியமானதான். நம்ம எதுக்கு? மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கும், ஆண்டவருடைய வசனங்களை இதை அறிந்து கொள்வதற்கும், இன்னும் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக தான் நமக்கு மொபைல் இருக்குது. தேவையில்லாது, அசிங்கமானது, கேவலமானது, விரும்பாதது, ஏசப்பா விரும்பாதது, இதெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த பையன் இந்த மியூசிக்ல அடிமையானா நான் அந்த மியூசிக்லாம் என்னன்னு சொல்ல மாட்டேன், அது எனக்கு சொல்லவும் தெரியாது. இந்த மியூசிக் என்ன பண்ணும் தெரியுமா? 10வது தடவை அந்த மியூசிக்கை கேட்கும் போது அவன் தற்கொலை பண்ணிக்குவானா. ஹலோ, அப்படி ஒரு மியூசிக் இருக்குது. பிள்ளைகள் கேட்கும் போது நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்பவும் என் பிள்ளைங்க கரெக்டா 10 மணிக்கு மொபைலை எங்க வீட்டுல க்ளோஸ் பண்ணிடணும், சுவிச் ஆஃப் பண்ணிடணும். அது என்ன சுவிச் ஆஃப்னா ஓரத்துல வச்சிடணும். அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பிள்ளை படிச்சுக்கிட்டு தான் இருக்கும் என் பிள்ளைங்க. உடனே ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் எனக்கு போற மாதிரி தெரிஞ்சுன்னா மொபைல்ல என்னமா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இவ்வளவு நேரமா படிச்சுக்கிட்டு இருக்க, டக்குன்னு குறிப்பு எடுத்துட்டு இல்லாட்டினா போட்டோ ஷாட் எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வச்சு படிக்கலாமே, இவ்வளவு நேரமா உள்ள இருந்து நீ பாத்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா அடுத்த மாசம் ரீசார்ஜே பண்ண மாட்டோம். கெஞ்சிட்டு கிடப்பாங்க, டேடி வைஃபை போடுங்க அப்படின்னு. எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான், அது தரவே மாட்டேன் அப்படின்றது நம்ம கையாளுற விதம். இவன் கேட்டு என்ன பண்ணிட்டான், 8th டைம் கேட்கும் போதே சூசைடுக்கு பிளான் பண்ணிட்டான். போதகருடைய பையன், ஊழியக்காரருடைய பையன். 9th டைம் அதை கேட்கும் போது எந்த பில்டிங் செட்டப் பண்ணிட்டான். 10th டைம் கேட்டான், சண்டே ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டான். நல்லா கவனிங்க, சண்டே ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டான். 14th ஃப்ளோர் பில்டிங், மொட்டை மாடியில 2 தடவை பிராக்டிஸும் பண்ணி பார்த்துட்டான், எப்படி நடந்து போறது ஏறி போறதுன்னு சொல்லிட்டு. வீடியோ கேமரா, அந்த பில்டிங் வந்து கேட்டட் கம்யூனிட்டி. அந்த 14 ஃப்ளோர்ஸ் உள்ள பில்டிங் மாத்திரம் ஒரு 6 இருக்குது, மதுரையில ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அது வந்து சர்ச்சுக்கு போற வழியில, அவன் சர்ச்சுக்கு போற அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சர்ச் சரௌண்டிங்ல அது இருக்குது. இதை பிளான் பண்ணி 2 தடவை ஆட்டோல போய் லிஃப்ட் வழியே ஏறினா கேமரா கண்டுபிடிச்சோன்னு ஸ்டெப்ஸ் வழியவே அவன் ஏறி போய் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி 10வது தடவை கேட்ட உடனே மேல இருந்து கீழே விழுந்து ஸ்பாட்லி அவுட். காரணம், தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம தேவையில்லாததை பார்த்து தேவையில்லாததை கேட்டு நம்ம அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆட் வரும், தேவையில்லாத ஒரு ஆட் வரும். உடனே என்ன பண்ணிடணும், ஸ்கிப் கொடுத்துடணும், போயிடணும். நமக்கு தேவையே இல்லை. தேவனுக்காய் ஊழியம் செய்வதற்காக உங்களை என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பெற்றோரும், நம்முடைய அப்பாவும் அம்மாவும் தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஊழியம் செய்யறதுக்கு எவ்வளோ, இருமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சில சமயத்துல நமக்கு கடைக்கு உதவி செய்யறதை கூட விட்டுட்டு ஊழியத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எப்படி இருக்கணும்?
தேவனுக்கு முன்பதாய் சாட்சியாக இருக்கணும். சில சமயத்துல நீங்க நினைப்பீங்க, இன்சைட் த ஃபோர் வால் நோ ஒன் இஸ் வாட்சிங் மீ, 4 சோத்துக்குள்ள தானே என்னை யாருமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வேத வசனம் அழகாய் சொல்லுகிற நீதிமொழிகளின் புஸ்தகம், அதை மாத்திரம் வாசித்து நம்ம முடிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. நீ நல்லது செஞ்சாலும் பார்க்கும், தீயது செஞ்சாலும் பார்க்கும். நல்லவனையும் பார்க்குது, கெட்டவனையும் பார்க்குது. we cannot escape from God. சிசிடிவி கேமரால இருந்து கூட எஸ்கேப் ஆயிடலாம். ஆண்டவரை இயேசுவுடைய கண்கள்ல இருந்து நீங்கள் நான் எஸ்கேப் ஆகவே முடியாது. வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பெரியவங்களுக்கு சேர்த்துதான் இந்த வசனம், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இப்ப தேவனுக்காய் ஊழியம் செய்ய வந்திருக்கிற நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும். 5 காரியத்தை நான் சொன்னேன், அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, ஆண்டவர் மீது அடித்தளமிட்ட ஒரு குடும்பம், the foundation on God. 2வது, அன்பினால் ஆளப்பட்ட ஒரு குடும்பம், the love of God. 3வது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும் குடும்பம், the priority to God. 4வது, அனைத்தையும் ஆண்டவரை கொண்டு திட்டமிடுகிற குடும்பம், planning with the Holy Spirit, with the help of the Holy Spirit. கடைசியாக, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற குடும்பம், ministering to God. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற அப்படிப்பட்ட குடும்பமாய் நம்மை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சத்தமா ஒரு இதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி, இந்த 5 காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல குடும்பமாய் ஆண்டவர் இயேசு உங்களை நடத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாய் தேவன் நம்மை வைக்க முடியாது. நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நம்மை உயர்த்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை எல்லாத்தையும் இணைச்சதுக்கு தேவன் ஒரு நோக்கம் உண்டு. இல்ல அப்படின்னா எனக்கும் ராஜானனுக்கு என்னங்க சம்பந்தம்? எங்க பெரியப்பா பையனா அவரு, இல்ல சித்தப்பா பையனா, இல்ல எனக்கு ஜானனுக்கு என்ன சம்பந்தம்? எங்க ஊர் ஏரியா, அது பழக்கமான பிறகுதான் ஏரியான்றதே தெரியும். அந்த ஏரியா, அந்த சைட்ல போவாங்க வருவாங்கன்றது தெரியும். எந்த ஒரு காரியமும் கிடையாது. இயேசுனுடைய ரத்தம் நம்மை இணைத்திருக்கிறது. அப்ப அந்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பமாய் ஆக்கிலா பிரிசில்லாவை போல எங்க குடும்பமும் ஆண்டவரே, ஆண்டவர் மீது அடித்தளமிடப்பட்ட குடும்பமாய், அன்பினால் ஆளப்பட்ட குடும்பமாய், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பமாய், அனைத்தையும் ஆண்டவருடைய உதவியை கொண்டு திட்டமிடுகிற ஒரு குடும்பமாய், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற குடும்பமாய் எங்கள் குடும்பத்தை மாற்ற எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆண்டவரே, காலை வேளையில உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இந்த ஆராதனையின் நல்ல நாளில, மனமகிழ்ச்சியின் நாளில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில நீர் எங்களுக்கு உண்டு பண்ணின இந்த நல்ல நாளில நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஐக்கிய ஆராதனைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கிய ஆராதனையில் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்முடைய வசனங்களை கேட்க, சங்கீதத்தை வாசித்து தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலே நாங்கள் கேட்கப்பட்டது போல, இந்த ஆக்கிலாவையும் பிரிஸ்கில்லாவையும் போல இந்த 5 காரியங்களும் நான் நிலைத்திருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய வருகையிலே குடும்பமாய் நாங்கள் காணப்பட கர்த்தர்களை கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புடுகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஐக்கியத்திலே கலந்து கொண்டு ஊழியத்திலே இணைந்து ஊழியம் செய்கிற, தோள் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே இது விருத்தியாகட்டும், இது பெருகட்டும். இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய், ஆசீர்வாதமாய், இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாய் சீஷர்களாய் வழி நடத்துகிறவர்களாய், ஆண்டவரே குடும்பங்களை இணைக்கக்கூடியவர்களாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் என்னுடைய ஆண்டவரே கர்த்தருடைய கண்கள் காண்பவைகளாகவும் அவருடைய செவி கேட்பவைகளாகவும் இருப்பதற்காய் நன்றி. அந்த ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் பதிலை தந்து சாட்சிகளை கேட்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.